வணக்கம். டான் தமிழொலியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிஎஸ்பி பிளஸ் வரி கண்காணிப்பு குழு எதிர்வரும் ஏப்ரல் 15 நாட்டுக்கு வருகை தர உள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிஎஸ்பி பிளஸ் வரி கண்காணிப்பு குழு எதிர்வரும் ஏப்ரல் 15 நாட்டுக்கு வருகை தர உள்ளதாக வெளிவார அமைச்சு தெரிவித்துள்ளது. சுமார் ஒரு வார காலம் இலங்கையில் தங்கியிருக்கும் இந்த கண்காணிப்பு குழு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் வெளிவார அமைச்சர் விஜித ஹேரத் உள்ளிட்ட அரசாங்கத்தின் உயர் தரப்பினரை சந்தித்து கலந்துரையாட உள்ளது. பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் நிகழ்நிலை காப்புச் சட்டத்தில் கொண்டுவரப்பட உள்ள திருத்தங்கள் தொடர்பில் இந்த குழுவுக்கு அரசாங்கம் விளக்கங்களை வழங்க உள்ளதாக வெளிவார அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்துடன் மனித மற்றும் தொழிலாளர் உரிமைகள், சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை நல்லாட்சி கொள்கைகளை உள்ளடக்கிய விடயங்கள் குறித்தும் ஐரோப்பிய ஒன்றிய ஜிஎஸ்பி பிளஸ் வரி கண்காணிப்பு குழு கொழும்பு சந்திப்புகளில் அவதானம் செலுத்த உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜிஎஸ்பி சலுகையை இழந்தால் இலங்கைக்கு இழப்பு ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை இலங்கை இழந்தால் 123 கோடி அமெரிக்க டாலர்கள் இழப்பை சந்திக்க நேரிடும் என கொள்கை ஆய்வுகள் நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. தொழில்நுட்ப தயாரிப்புகள், தைத்த ஆடைகள் துறைகள் வீழ்ச்சியை சந்திக்கும் இலங்கை ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை இழப்பது பொருளாதார நெருக்கடி இன்னமும் தீராத நிலையில் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் எனவும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. தேர்தலை பாதுகாப்பாக நடாத்துவதில் அரசு உறுதியாக உள்ளதாக பிரதி அமைச்சர் ருவான் செனரத் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி தேர்தலை சுமூகமாகவும் பாதுகாப்பாகவும் நடாத்துவதற்கு அரசாங்கம் உறுதி பூண்டிருக்கிறது என மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி பிரதி அமைச்சர் ருவான் செனரத் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் குறித்து அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை வெளிப்படுத்திய அவர் இதனை தெரிவித்துள்ளார். பாதுகாப்பான தேர்தல் செயல்முறையை எளிதாக்குவதற்கு தேவையான அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்வதில் நாங்கள் அர்ப்பணிப்புடன் இருக்கின்றோம். முந்தைய காலத்தில் தேர்தல் பதற்றங்களால் ஏற்பட்ட சவால்களை நாங்கள் நன்கு அறிவோம். நியாயமான மற்றும் வெளிப்படையான தேர்தலை உறுதி செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த தேர்தல் செயல்முறையை முடிந்தவரை நியாயமானதாகவும் பயன் உள்ளதாகவும் மாற்றுவதற்கு நாங்கள் பணியாற்றி வருகிறோம் என ருவான் செனரத் தெரிவித்துள்ளார். தற்போதும் தேசப்பந்து தென்னக்கோனே பொலிஸ்மா அதிபர் ஆவார் என முன்னாள் அமைச்சர் உதயகமன்பில தெரிவித்துள்ளார். நீதிமன்றத்தின் உத்தரவு நடைமுறையில் இருக்கின்ற நிலையிலும் நீதிமன்றத்தில் விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையிலும் தேசப்பந்து தென்னக்கோனை பொலிஸ்மா அதிபர் பதவியிலிருந்து நீக்குவது குறித்து நாடாளுமன்றத்தால் எந்த ஒரு தீர்மானத்தையும் எடுக்க முடியாது என முன்னாள் அமைச்சர் உதயகமன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடாத்திய ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். பொலிஸ்மா அதிபர் பதவியிலிருந்து தேசப்பந்து தென்னக்கோனை நீக்குவதற்கான யோசனை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. ஆனால் அது தவறான தகவல் ஆகும். அவ்வாறு தென்னக்கோனை தற்போது பொலிஸ்மா அதிபர் பதவியிலிருந்து நீக்க முடியாது. தற்போது நாட்டில் நீதிமன்ற தடை உத்தரவுக்கு உள்ளாகியுள்ள பொலிஸ்மா அதிபருடன் பதில் பொலிஸ்மா அதிபர் ஒருவரும் இருக்கின்றார். வழக்கு விசாரணைகள் நிறைவடையும் வரை தென்னக்கோன் பொலிஸ்மா அதிபருக்குரிய பணிகளை செய்வதற்கு நீதிமன்றத்தால் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறெனில் தற்போதும் தென்னக்கோனை பொலிஸ்மா அதிபர் ஆவார். நீதிமன்றத்தின் உத்தரவு நடைமுறையில் இருக்கும் நிலையிலும் நீதிமன்றத்தில் விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிலையிலும் அது குறித்து நாடாளுமன்றத்தால் எந்த ஒரு தீர்மானத்தையும் எடுக்க முடியாது. அவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அது நேரடியாக நீதித்துறையில் நாடாளுமன்றம் ஆதிக்கம் செலுத்துவதாக அமையும். எனவே நீதிமன்றம் தீர்ப்பளிக்கும் வரை தென்னக்கோன் குறித்த எந்த ஒரு தீர்மானத்தையும் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கவோ நிறைவேற்றவோ முடியாது. இவ்விவகாரத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பொய் கூறி நாடாளுமன்றத்தை ஏமாற்றியிருக்கிறார். தென்னக்கோனின் நியமனம் சட்ட ரீதியானது என நீதிமன்றம் தீர்ப்பளித்தால் 2031 ஆண்டு வரை அவர் பதவியில் நீடிப்பார். எனவேதான் அவரை கைது செய்வதில் போலீசார் பின்வாங்கினர் என உதயகமன்பில தெரிவித்துள்ளார்.
நாட்டில் உள்ள எந்தவொரு பிரதான பிரச்சினைக்கும் தீர்வுகள் முன்வைக்கப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் தேவைக்கமையவே இவ்வாண்டுக்கான வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது என பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஹமாங்குட்டை பிரதேசத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்தார். வரவு செலவு திட்டத்துக்கு எதிராகவே நாம் வாக்களித்தோம். அதில் உள்ள வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது நடைமுறை சாத்தியமானதா என்பது சந்தேகத்துக்கு இடமானது. வரி வருமானம் மற்றும் கடன் பெறுவதை தவிர அரசாங்கத்திடம் வேறு எந்த மாற்று திட்டமும் இல்லை. தொழில் வாய்ப்பின்மை உட்பட நாட்டில் உள்ள எந்த ஒரு பிரதான பிரச்சினைக்கும் இந்த வரவு செலவு திட்டத்தில் தீர்வு முன்வைக்கப்படவில்லை. மாறாக முற்றுமுழுதாக சர்வதேச நாணய நிதியத்தின் தேவைக்கமையவே இந்த வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. அரசு நிர்வாகம் தொடர்பில் அரசாங்கம் இன்னும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும். அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்களுக்கு நாடாளுமன்றத்திற்குள் பொய் கூறும் உரிமை நீக்கப்பட வேண்டும். நாடாளுமன்றத்தில் தனிநபர் பிரேரணையாக இதற்கான யோசனையையும் முன்வைப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். கிராம மட்டத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மிக வேகமாக பலமடைந்து வருகிறது. கடந்த காலங்களில் எம்மிலிருந்து பிரிந்தவர்கள் மீண்டும் கட்சியில் இணைக்கின்றனர். நாம் மக்களிடம் பொய் கூறி அவர்களை ஏமாற்றவில்லை. நாம் ஒரே கொள்கையை பின்பற்றி வருகின்றோம். சந்தர்ப்பவாத அரசியலுக்காக நாம் எமது கொள்கைகளை மாற்றிக்கொள்ளவில்லை. கட்சி ஆதரவாளர்கள் தற்போது அதை புரிந்து கொண்டுள்ளனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஊடாக மீண்டும் கட்சியை உயர்நிலைக்கு கொண்டு செல்ல முடியும் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கிறது என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். யாழ் நகரில் ஹெரோயினுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் நகர பகுதியில் ஹெரோயின் போதைப்பொருளுடன் 2 இளைஞர்கள் நேற்று கைது செய்யப்பட்டனர். யாழ்ப்பாணம் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினர் மற்றும் யாழ்ப்பாணம் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் இணைந்து கைது நடவடிக்கையை முன்னெடுத்தனர். கைதான 22 மற்றும் 23 வயதான இளைஞர்களிடம் இருந்து 805 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருள் மீட்கப்பட்டது. 2 நபர்களையும் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழரசுக் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அறிமுக நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. 2025ஆம் ஆண்டு உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலில் இலங்கை தமிழரசுக் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அறிமுக நிகழ்வு யாழ் சாவச்சேரியில் நேற்று இடம்பெற்றது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் சாவச்சேரி தொகுதி கிளை தலைவர் சடத்திரணி கேசவன் சைந்தன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் சாவச்சேரி தொகுதி கிளைக்குட்பட்ட நகரசபை மற்றும் பிரதேச சபையில் போட்டியிடும் வேட்பாளர்கள் கலந்து கொண்டு தம்மை அறிமுகம் செய்திருந்தனர். மேலும் இந்த நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள், உறுப்பினர்கள், கட்சி தொண்டர்கள், நலன் விரும்பிகள் என பலரும் கலந்து கொண்டனர். யுத்த காலத்தில இராணுவத்திற்கு இளைஞர்களை சேர்த்து கொடுத்து எப்படியாவது எங்களுடைய போராட்டம் நசுக்கப்பட வேண்டும். தமிழ் மக்களுடைய உயிர்கள் போனாலும் பரவாயில்லை, இராணுவ ரீதியாக இந்த போராட்டம் அளிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆள் சேர்த்து கொடுத்தவர்கள் இப்பொழுது ஒற்றுமை பற்றி, ஒரு நாட்டில் ஒற்றுமையாக வாழ்வது பற்றி பேசிக்கொண்டு வருகிறார்கள். பொய்யர்களுடைய கருத்தை நம்பி எங்களில் பலர் புல்லுருவிகளாக மாறி தென்னிலங்கை கட்சிகளை எங்களுடைய பிரதேசங்களுக்கு ஊடுருவ விடுகின்ற ஒரு அநியாயமான வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுக்கு நாடு யார்கிட்டயோ இருக்கிற பற்றி பிரச்சனை இல்லை. எங்கட ஊர் எங்களோட இருக்க வேண்டும். எங்களுடைய ஊருக்குள் நாங்கள் தென்னிலங்கை கட்சிகளை நாங்கள் ஊடுருவ விட முடியாது. மன்னார் பூநகரி பிரதேச சபைகளுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று ஆரம்பமாகிறது. மன்னார் பூநகரி மற்றும் தஹீதகண்டி பிரதேச சபைகளுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று ஆரம்பமாகிறது. அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் எதிர்வரும் வியாழக்கிழமை நண்பகல் 12 மணி வரை வேட்புமனுக்களை சமர்ப்பிக்க முடியும். 336 உள்ளூராட்சி சபைகளுக்கு வேட்புமனுக்கள் தாக்கல் கடந்த வியாழக்கிழமை நண்பகல் 12 மணியுடன் நிறைவடைந்தது. இந்த நிலையில் மன்னார் பூநகரி தஹீதகண்டி பிரதேச சபைகளுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று ஆரம்பமாகிறது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது.
உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல் எதிர்வரும் மே 6ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் இதன்படி 336 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த வியாழக்கிழமை நண்பகல் 12 மணியுடன் நிறைவடைந்தது. இந்த சபைகளுக்காக 2900 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இவற்றில் 425 வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. யாழ் நூலக எரிப்பிற்கான நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கருணநாதன் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தை ஆயுத போராட்டத்துக்கு தள்ளியது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான் என யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கருணநாதன் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். யாழில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். பட்டலந்தை வதமுகாம் என்றது நேற்று நடக்கவில்லை. எமது இளைஞர்கள் அன்றைய அரசாங்கத்துக்கு எதிராக ஒன்றிணைந்து போராட்டம் செய்த தருணத்தில் அன்றைய அரசாங்கங்கள் எம்மை ஒடுக்கியது. அந்த அன்றைய காலத்தில் அதற்கான விசாரணை ஒன்று நடைபெற்றது. அதை மூடி மறைக்கும் விதமாக அன்றைய அரசாங்கத்தின் போது செயற்பட்டது. இன்று அது ரணில் விக்ரமசிங்கவின் ஊடகத்தில் கேள்வி கேட்ட தருணத்தில் இது ஒரு பூதாகரமான பிரச்சனையாகி இன்று பாராளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா பிரச்சனை கொண்டு வந்து பாராளுமன்றத்தின் ஊடாக இதற்கான தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு வெகு சீக்கிரம் இருக்கும். முன்னைய அரசாங்கங்கள் மக்களை பிரித்தாண்டு தாங்கள் விளையாடினர். வடமாகாணத்திலும் பல மனித புதைகளில் இருக்கிறது. வடமாகாணத்திலும் ஆயுத போராட்டத்துக்கு தள்ளுவதற்கு காரணமே இந்த ரணில் விக்ரமசிங்க தான். 83ஆம் ஆண்டு கலவரம், அதே நேரம் யாழ்ப்பாண நூலகம் எரிப்பு, அதே நேரம் தமிழ் மக்களுக்கு வாக்கின் மீது இருந்த நம்பிக்கையை செயலிழக்க வச்சது இதே ரணில் விக்ரமசிங்க தான். வட்டலந்தை வதை முகாம் மாதிரி வடபகுதியிலும் ஆயுதமுனைக்கு தள்ளப்பட்டு பல இளைஞர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அது தமிழ் இளைஞர்கள் மட்டுமில்லை, நாங்கள் நினைக்கிறோம் சிங்கள இளைஞர்களும் இதில் உயிரிழந்திருக்கு. வட்டலந்தை வதை முகாம் மட்டுமில்லை, நான் பாராளுமன்றத்தில் கூறியிருக்கிறேன், யாழ்ப்பாண நூலகம் எரிப்பிற்கான நீதியான விசாரணை ஒன்று பெற்றுக் கொடுக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. தமிழ் மக்களிடையே கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு பிரிவினையை ஏற்படுத்தும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஞாவன் அஸ்திரநேசன் தெரிவித்துள்ளார். புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு தமிழ் மக்களிடையே பிரிவினைகளை ஏற்படுத்த வாய்ப்புள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞாவன் அஸ்திரநேசன் தெரிவித்துள்ளார். நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். பிள்ளையான், கருணா, வியாழேந்திரன் போன்றவர்கள் இணைந்து ஒரு கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்பதை உருவாக்கி இருப்பதாக ஊடகங்கள் மூலமாகவும் உங்களது கேள்வி மூலமாகவும் நான் அறிந்து கொண்டேன். ஆனால் நான் சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்றால், நீதிமன்ற தீர்ப்பொன்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அண்மையில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த நீதிமன்ற தீர்ப்பில் சொல்லப்பட்ட விடயத்தை அவ்வாறே சொல்லுகின்றேன். பிள்ளையான் குழுவைச் சேர்ந்த 4 மரண தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதாக மட்டக்களப்பு மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது. நாங்கள் சொல்லவில்லை, மட்டக்களப்பு மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது. ஆகவே கூட்டமைப்பு அமைப்பது என்பது சாதாரண விடயமாக இருக்கலாம். ஆனால் அந்த கூட்டமைப்புக்கு உரியவர்கள் கடந்த காலத்தில் என்ன செய்திருக்கின்றார்கள் என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு காலத்தில் ஒரு விடுதலை போராட்டம் என்பதை ஒரு உரிமையோடு போராடிய ஒரு கட்டமைப்பில் இருந்தவர்கள் ஒரு கட்டத்தில் அந்த இயக்கத்தை பிளந்து கொண்டு வந்து அந்த இயக்கத்தை காட்டிக் கொடுத்தவர்கள் என்று கூட சொல்லுகின்றார்கள், மக்கள் சொல்லுகின்றார்கள். ஆகவே இப்படிப்பட்டவர்கள் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்குகின்றார்கள். அதுவும் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்று சொல்லுகின்றார்கள். கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்றால் வடக்கு கிழக்கில் நாங்கள் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வடக்கு கிழக்கில் நாங்கள் இணைந்து செயல்படுகின்ற போதுதான் நாங்கள் பலம் பெருந்திய ஒரு சக்தியாக இருக்க முடியும். மாறாக கிழக்கென்றும் வடக்கென்றும் மலையகம் என்றும் மட்டக்களப்பு என்றும் யாழ்ப்பாணம் என்றும் நாங்கள் பிரிந்து செயல்படுகின்ற போது எங்களுடைய பலமான சக்தியை அளிக்கின்ற ஒரு செயல்பாடாகத்தான் இருக்கும். ஆகவே கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்று உருவாக்கப்பட்ட கூட்டமைப்பு தமிழர்களின் பலத்தை குறைக்கின்ற அல்லது வடக்கு கிழக்கு என்று பிரிவினையை ஏற்படுத்தி பிரித்தாளுகின்ற ஒரு கூட்டமைப்பாக இருக்கின்றது. கிளிநொச்சி தர்மபுரம் குமாரசாமிபுரம் பகுதியில் 2250 போத்தல் கோடா கைப்பற்றப்பட்டுள்ளது. கிளிநொச்சி தர்மபுரம் பிரிவுக்குட்பட்ட குமாரசாமிபுரம் பகுதியில் 2250 போத்தல் கோடா போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி நடைபெறுவதாக தர்மபுரம் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைவாக நேற்றைய தினம் அப்பகுதியில் சுற்றி வளைப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட சந்தேக நபர் அப்பகுதியிலிருந்து தப்பியோடிய நிலையில் கசிப்பு உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் உபகரணம் மற்றும் 2250 போத்தல் கோடாவும்
20 லிட்டர் கசிப்பும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன. அத்துடன் சந்தேக நபரை கைது செய்யும் நடவடிக்கையில் தருமபுரம் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். யாழ் பருத்தித்துறை மறைக்கோட்ட இளைஞர்களுக்கான தவக்கால ஒன்றுகூடல் இடம்பெற்றது. யாழ் பருத்தித்துறை மறைக்கோட்ட இளைஞர்களுக்கான தவக்கால ஒன்றுகூடலும் நிர்வாக தெரிவும் நேற்று இடம்பெற்றது. யாழ் மறை மாவட்டத்துக்கு உட்பட்ட பருத்தித்துறை மறைக்கோட்ட இளைஞர்களுக்கான தவக்கால ஒன்றுகூடல் லூர்து அன்னை ஆலயத்தில் மறைக்கோட்ட முதல்வரால் நேற்று காலை ஏற்பாடு செய்யப்பட்டது. ஒன்றுகூடலில் இளைஞர்களுக்கான தியான வழிபாடுகள் மற்றும் சிலுவப்பாதை மற்றும் கலந்துரையாடல் என பல நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன. பின்னர் மறைக்கோட்ட இளைஞர்களுக்கான புதிய நிர்வாக தெரிவும் இடம்பெற்றது. இவ்வொன்றுகூடலில் அருட்தந்தையர்கள், இளைஞர் ஜோதிகள் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.